வணக்கம். ராகு கேது பயிற்சி பலன்கள் மே 18லேருந்து 1.5 வருஷ காலத்திற்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்கு. கும்பராசிக்கு ராகு 1லையும் கேது 7வது இடத்துலையும் வராரு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க பிடிவாதத்தை குறைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இவர்கள் பழைய நட்புகளை தேடி போய் உறவு பாராட்டினாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிக்கல்கள் உருவாகும். அதனால் பழைய நட்புகளாக இருக்கிறவங்ககிட்ட விலகி இருப்பது கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல 1 வருஷம் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. கடைசி 6 மாதம், இந்த 1.5 வருஷத்தில் கடைசி 6 மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் தட்டுப்படுகிறது. மனைவியாக இருந்தால் கணவன் விஷயத்தில் விட்டு கொடுத்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. கணவனாக இருந்தால் மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்துட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. மனைவியாக இருந்தால் கணவனுடைய ஹெல்த்தில் ரிஸ்க் வரக்கூடிய ஆபத்தும், கணவனாக இருந்தால் மனைவியினுடைய ஹெல்த்தில் ரிஸ்க் வரதுக்கு ஆபத்துகளும் தென்படுகிறது. எனவே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து செக்கப்புக்கு போய் அதற்குண்டான விஷயங்களை செய்து கொள்வது கும்பம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. தொழில் ரொம்ப நல்லா இருக்குங்க. பணவரவு ரொம்ப அருமையாக இருக்கும். உத்தியோகம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஒரு விஷயம் என்னென்னா, பார்ட்னர் விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பார்ட்னர்கள் விஷயத்தில் இவர்களுக்கு மகா பெரிய தொல்லைகள் உருவாகும். இறை அர்ப்பணிப்போடு இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இன்னோவேட்டிவாக இருப்பாங்க. பெரிய பெரிய ஆசைகள் இவர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் ஆர்வ கோளாறுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது டிப்பிக்கல் உதாரணம் கும்பராசிக்காரர்களுக்கு தான். சரி, இந்த காலகட்டத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பம் தரிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த 1.5 வருட காலத்தில் எந்த மாதம் கர்ப்பம் தரித்தாலும் மருத்துவங்களுடைய மேற்பார்வையில் அவசியமாக இருக்க வேண்டியது அவர்களுக்கு இந்த ராகுவில் இருக்கக்கூடிய ஒன்றும் கேதுவில் இருக்கக்கூடிய 7வது இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் அந்த விஷயத்தில் அவங்க அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இவர்களுக்கு உண்டான பரிகாரம் ஒரு தடவையாவது இவங்க தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி சித்தர்களுடைய பீடங்கள் இல்லைனா ஜீவ சமாதிகள் இந்த இடங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது இவர்களுக்கு ரொம்ப நல்லது. வயிறு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு இவர்களுக்கு ஆக சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக 2 விஷயங்கள். பிடிவாதத்தை அவங்க விட்டு கொடுத்து வர்றது ரொம்ப நல்லது. அதே நேரம் கணவன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவனுடைய ஹெல்த்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடைசி 6 மாதங்கள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இந்த மற்ற ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். அதை போய் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கங்க.